வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் 3 கிலோ ரைஸ் வச்சு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறோங்கிறத மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன். இந்த அளவு சாதம் ஒரு 25லேருந்து 30 பேருக்கு போதுமானதாக இருக்கும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா என்ன இடம் எப்போ போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலர் குக்கிங் ரைஸ் 3 கிலோ எடுத்திருக்கேன். இதை 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றுறக்கு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா சரியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கோல்டு வின்னர் 3/4 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், 750 ml. இந்த அளவு கரெக்டாக இருக்கும் 3 கிலோ சாதத்துக்காக. எண்ணெய் சூடானதும் மசாலா பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு, பிரியாணி இலை, பட்டை 4 எடுத்துருக்கேங்க, கிராம்பு ஒரு 5, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 3, கொஞ்சமாக ரோஜா இதழ், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கிலோ வெங்காயம் 3 கிலோ சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 கிலோ நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா கரெக்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 400 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேண்டாம், அளவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 நிமிஷம் வாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக அதோட பச்சை வாசம் போனால் போதும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துட்டு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி 3 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரு 2.5 கிலோ தக்காளி எடுத்திங்கன்னா போதுமாக இருக்கும். இந்த பழம் புளிப்பு அளவாக இருக்கிறதுனால 3 கிலோ தக்காளி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வேகணும். நல்லா குழஞ்சி வெந்தால் தான் சாதத்துக்கும் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேங்க. ஒரு அரை கைப்பிடி உப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தக்காளி வேகிறதுக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு பண்ணிடலாங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும்.
தேவையான அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1:2 ரேஷியோவில் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே தேவையான அளவு தண்ணி அளந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற அளவு தண்ணி வச்சிங்கன்னா சாதம் வெந்து வரும்போது சரியான ரேஷியோவில் வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. அந்த டைம்லேயே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடும். போயிட்டுருக்கோம். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.